ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய செலிப்ரிட்டின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செலிப்ரிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பேசிக்காக போயஸ் கார்டன்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நம்ம ரஜினி சார்னா, அப்புறம் வந்து தனுஷ் சார், அப்புறம் வந்து முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாமா, இந்த மாதிரி நிறையா செலிப்ரிட்டிலாம் நான் போகிறாங்க. இவங்களோட ஹவுஸை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ போயஸ் கார்டன்லனா நம்ம வந்து ரஜினிகாந்த் சார் இருக்கார். அவரோட ஹவுஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடை வந்து 2002 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து கட்டியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு கட்டுறதுக்கு அவர் அந்த டைம்லேயே செலவு பண்ண காசு வந்து 35 45 கோடி கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப பக்தியாக ரொம்ப அழகாக கட்டியிருப்பார். அந்த டைமில் இந்த சூப்பரான ஒரு வீடுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த போயஸ் கார்டனில் அடுத்த ஒரு வீடு யாருன்னா தனுஷரோட வீடுனா. இந்த வீடு வந்து ரஜினி சாரோட கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப கிட்ட தான். ஓகே, அந்த வீடு இவரோட வீடு வந்துட்டு 21 ஸ்டார்ட் பண்ணி 23 முடிச்சிருக்காங்க. இந்த வீடோட நட்பத்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 150 கோடி செலவு பண்ணி அவர் வந்து இந்த வீடை கட்டியிருக்காரு தனுஷ் சார். இந்த வீடு உண்மையாலுமே நல்லா சூப்பரான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த வீடியோ. ஏன்னா அந்த வீடு உண்மையாலுமே அற்புதமாக கட்டியிருப்பாரு. உண்மையாலே தனியாக ஒரு ஜிம் வச்சுக்கிறாரு, ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிறாரு. இப்போ வந்து ஹோம் தியேட்ரு, இன்னும் நிறையா அட்வான்ஸ் டெக்னாலஜி, அப்புறம் வந்து கார்டன் கூட நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ஜெயலலிதா அம்மாலாம் இருக்காங்க. இந்த வீடு எப்போ கட்டினாங்க சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு வந்து 1972 கட்டியிருக்காங்க போட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு ரொம்ப லக்ஸரியான ஒரு வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜெயலலிதா அம்மா வாழ்ந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.